வணக்கம். ஒன்றிய அரசியலில் ஜிஎஸ்டி என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. எல்லா மாநிலங்களும் அந்த ஜிஎஸ்டியால் வளர்கின்றன அல்லது தாழ்கின்றன, பாதிப்புகளை அடைகின்றன அல்லது முன்னேற்றம் அடைகின்றன. இந்த மாதிரியான கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அதை பற்றி தமிழ்நாடு முன்னேற்றக் கழக தலைவர் திருமிகு KRP ருத்ரன் அவர்களோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் அடிக்கடி கூடுறாங்க, சிலதை ஏற்றுறாங்க, சிலதை இறக்குறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் ஜிஎஸ்டி பற்றி ரொம்ப விரிவாக சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், மத்திய அரசு அந்த ஜிஎஸ்டி வரக்கூடிய வருமானத்தை வைத்து தான் ஏராளமான திட்டங்களை தீட்டி கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை நாம் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் மத்திய அரசு என்ன செய்கிறார்கள் என்றால், ஜிஎஸ்டி மூலமாக ஏராளமான வரிகளை அவர்கள் விதிக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஏசி, ஃப்ரிட்ஜு, டிவி போன்ற பொருட்கள் எல்லாம் 28% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற உபகரணங்கள்லாம் 18% என்று போட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் என்ன கேட்கிறது என்றால், ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் உள்ளவன் டிவி இல்லாமல் வீடே இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வீடே இல்லை, ஏசியும் இப்பொழுது பெரும்பாலானவர்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா காலத்தின் கட்டாயங்கள், வெயில் காலத்தில் அவர்கள் உள்ளே இருக்க முடியல. ஒரு ஓட்டு வீடாக இருந்தாலும் கூட அந்த ஓட்டு வீட்டிலும் ஒரு ஏசி பொருத்தி தான் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். நீங்கள் நகரத்தை மட்டுமே பேசுகிறீங்க, கிராமங்கள் எவ்வளவோ கிராமங்கள் இருக்குது, அதெல்லாம் ஏசி வச்சுட்டா இருக்காங்க. இல்லை, இதை முடிச்சிடறேன், அப்புறம் நான் வரேன் கிராமத்துக்கு. முதல்ல மாநகரத்தையும் முடிக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அதை ஏன் 28% என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது தான் மிக 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 வருத்தமாக இருக்கிறது. தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் என்ன சொல்கிறது என்றால், இதையெல்லாம் ஒரே யூனிஃபார்ம் டேக்ஸ் என்று வைத்து ஒரு 5% என்று அவர்கள் ஃபிக்ஸ் செய்தார்களானால், கண்டிப்பாக அவர்கள் சாதாரண நிலைமையில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தரத்தில் இருந்தவர்களாக சரி, கண்டிப்பாக அந்த டேக்ஸை அவர்கள் கொடுக்க முடியும், மனநிறைவோடு கொடுக்க முடியும். இப்பொழுது என்னவென்றால், மனம் நிறைவோடு யாராவது வாங்குகிறார்கள் என்று கண்டிப்பாக கிடையாது, மன வருத்தத்தோடு தான் வாங்குகிறார்கள். 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சாதாரண மனிதன் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று கடைக்கு போனால் அவர்கள் கணக்கு போட்டு 28,000 ரூபாய் நீங்கள் ஜிஎஸ்டியாக கட்ட வேண்டிய என்று சொல்கிறார்கள். அந்த 28,000 ரூபாய் அவர்கள் சிறுக சிறுக சேமிப்பதற்கு எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் ஆயிருக்கும் என்பது மத்திய அரசுக்கு தெரியாதா? அதை கொள்ளைக்காரன் கொள்ளையடிப்பது போல் டக்குன்னு 28,000 ரூபாய் போடுங்கன்னா அவன் என்ன ஆகுறது அவனுடைய நிலைமை? அதனால் மத்திய அரசு செய்வது மிக 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 மோசமான செயல்பாடு இது. ஆகையால் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் அதை 5% ஆக்குங்கள். இன்னொன்றும் நடக்கிறது. ஒரு காலத்தில் எல்லாம் மக்கள் அரசாங்கத்தை ஏமாத்துகிறார்கள் என்ற ஒரு காலகட்டங்கள் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது நான் சொல்கிறேன், அரசாங்கம் மக்களை ஏமாத்துகிறது என்பது தான் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? எதை வச்சுன்னா, அநியாயமாக 28,000 புடுங்கினா அது பேர் என்ன அர்த்தம்? ஒரு 5,000 கட்ட சொன்னாட பரவாயில்ல கட்டிடுவான், அவன் கட்ட வேண்டிய கடமை ஓகே, அவன் தான் கொடுக்கணும் டேக்ஸ், இல்லைன்னு சொல்லலை. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் எல்லாம் என்ன பண்ணாமா, கடைக்காரன்ட்ட போயிட்டு எனக்கு ஜிஎஸ்டி இல்லாத கொடுக்குறியா, வித்தவுட் பில்ல கொடுக்குறியா அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு இன்னைக்கு 75% மக்கள் டாக்ஸே கொடுக்கறதுக்கு விரும்பாம வித்தவுட்ல தான் வாங்குறாங்க. இது முதல்ல ஜிஎஸ்டி வரப்போ ரொம்ப பயந்தாங்க எல்லாருமே. ஐயோ ஜிஎஸ்டி வந்துச்சு, ஏமாற்ற முடியாது, கவர்மெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, புட்சான பெரிய பிரச்சனைன்னு. ஆனால் அந்த அளவுக்கு அரசாங்கத்தில் ஆட்கள் இல்லை. அவ்வளவு தொகை உள்ள ஆட்கள் இருந்தால்தான் இதையெல்லாம் அவர்கள் கண்டுபிடித்து பிடிக்க முடியும். அவர்களால் பிடிக்க முடியாதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வியாபாரிகளும் தெரிஞ்சு போச்சு. இப்போ வியாபாரிகள் எனக்கு தெரிஞ்சு 75% வித்தவுட், 25% மாத்திரம்தான் பில். இது என்னன்னா, தெரிஞ்சும் தெரியாமலும் மத்திய அரசு மக்களை ஒரு தப்பான பாதையை கொண்டு போறதுக்கு ஒரு வழி வகுத்துச்சு. அதை செய்யக்கூடாது. அரசே தவறு செய்வதற்கு வழி. ஆமா, அவர் தான் ஊக்கப்படுத்தி விட்டாங்க. நாங்க 28% கேட்போம், உன்னால் கொடுக்க முடியலையா, எங்களை ஏமாத்திடு அப்படின்ற ஒரு சூழ்நிலை இவங்களே தூண்டி விடப்பட்டது. அதனால் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் மீண்டும் 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 வலியுறுத்துகிறது, 5% போடுங்கள் போதும். அப்படி நீங்கள் போட்டாரானால் மக்கள் மனநிறைவோடு உங்களுக்கு வரியை கட்டுவார்கள். எல்லா கடையிலும் போய் சண்டை போட்டு கேட்பார்கள், எனக்கு பில் கொடுங்கள், எனக்கு பில் வேணும் என்று கேட்கக்கூடிய ஒரு காலம் உருவாக வேண்டும் என்றால், மத்திய அரசு ஜிஎஸ்டி வரிகளை எல்லாம் சரி செய்து குறைந்த ஒரு நார்மல் இதில் செய்யணும்.
இப்போ பொருட்கள் வந்து இது வந்து இன்றியமையாத பொருட்கள், வாழ்க்கைக்கு, மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத பொருட்கள்னு ஒரு இருக்குது. அதுக்கும் ஒரே வரி, ஆடம்பர பொருட்களுக்கும் ஒரே வரி, அப்புறம் தேவையற்ற அந்த போதை வஸ்துக்களுக்கும் வரி. இதெல்லாம் எப்படி சரி? இவங்க அனுமதித்த போதைக்கு கூட வரிகளை அதிகப்படுத்தினால்தானே அதை நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் 2 கட்டமாக வரி வையுங்கள். ஒன்று 5% வையுங்கள். அதற்கு மேல் அத்தியாவசியம் இல்லாத பொருட்களாக இருந்தால் ஒரு 10% வைத்துக் கொள்ளுங்கள். பாதிக்கு பாதி, 5லிருந்து 10ன்றது ஒரு பெரிய சதவீதம் தான். அந்த மாதிரி 2 வரி வையுங்கள். வரியை அதிகப்படுத்துவதன் மூலம் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக தானே அதை பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி உண்மையிலே அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் இருந்தால் என்ன பண்ணணும்னா, போதைப் பொருட்களே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடாது என்ற ஒரு செயல்பாடை கொண்டு வந்து விட்டால் கண்டிப்பாக அது எல்லா விதத்திலும் நன்மையாகும். ஆனால் நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ அழற மாதிரி அழ அப்படின்னு சொல்லிட்டு நான் வரியை ஏற்றுவேன்னா என்ன, எந்த விதத்தில் சட்டம்? சரி, பணம் கொடுத்து விட்டால் எல்லா தவறும் செய்யலாமா? இப்போ உலக அளவிலேயே போதைப் பொருட்கள் பழக்கங்கள்லாம் இருக்குது, அவர்களெல்லாம் விற்கப்படுகின்றன. நான் என்ன சொல்கிறேன், போது இங்கே இந்தியாவில் மாத்திரம் அதை நிறுத்த முடியுமா? நான் என்ன சொல்கிறேன்னா, உலக அளவெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. நம்ம நாட்டை பார்த்தா போகிறோம். நம்ம நாட்டில் இருக்க மக்கள் நல்லா இருக்கணும்னு பார்த்தா போகிறோம். இப்போ வெளிநாட்டிலேருந்து கடத்திட்டு வந்துடுறாங்களே, அதுதான் சொல்கிறேன். அதுக்கு உள்ள வேலை பண்ணுங்க. அதுக்கு தான் சுங்கத்துறை எதுக்கு வச்சுருக்கீங்க? அந்த சுங்கத்துறையில் பண்ணுங்க, பிடிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுலேயும் ஒரு கூட்டணி போட்டுக்கிறாங்க அதிகாரிகள். எவெல்லாம் கடத்தின்னு வரானோ அவங்ககிட்ட ஒரு பர்சன்டேஜ் வாங்கிட்டு, நான் இந்த டைமில் தான் டியூட்டியில் இருப்பேன், நீ அந்த நாளுக்கு வா, நான் கண்டுக்காத உன்னை செக் பண்ண தான் அனுப்புகிறேன். அரசியல்வாதிகளை தான் ஊழல் அது மாதிரிலாம் சொல்லுவோம், ஆனால் நீங்கள் அதிகாரிகளையும் சொல்கிறீங்களே. காரணம் என்னவென்றால், அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு நிர்வாகத்தில் நல்ல ஒரு நிர்வாகத்தில் ஒருவருக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அரசியல்வாதிகள் அவர்களிடத்தில் பணம் பெறுகிறார்கள். எனக்கு 10 லட்சம் கொடுங்க, 20 லட்சம் கொடுங்க, 50 லட்சம் கொடுங்க, இந்த இடத்துல போனால் நீ நிறைய சம்பாதிப்பேன், நீ தெரியும், எனக்கு இவ்வளோ கொடு அப்படின்னு கேட்டு வாங்குறான். அப்போ அவன் கொடுக்குறவன் என்ன பண்ணுவான்? அங்கே கொடுக்குறான், இங்கே எடுக்கிறான். தட்ஸ் ஆல். இது யாருடைய தப்பு? அரசாங்கம் பண்ற தப்பு. நான் என்ன சொல்றேன், நியாயமான உள்ளவர்களுக்கு, நேர்மையான உள்ளவருக்கு, தகுதி உள்ளவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அவர்களிடத்தில் 1 ரூபாய் கூட நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. அப்படி நீங்கள் கொடுத்தால் அவன் பயபக்தியாக, ஓகே நமக்கு அரசாங்கம் ஒரு நல்ல உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறது, மாதம் வருமானத்தை கொடுத்திருக்கிறது, நம்ம குடும்ப சௌரியமாக இருப்பதற்கு வழியை கொடுத்திருக்கிறது என்று அவன் நல்ல பணியை அவன் செய்வான். நீங்கள் அவர்கிட்ட பணம் கொடுங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பாருங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு ரேட்டு வச்சிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஏரியாவில் போனாங்கன்னா 1 கோடி, அந்த 1 கோடி அவன் கொடுக்குறான்னா அப்போ எத்தனை கோடி சம்பாதிச்சிருப்பான், அதை நம்ம யோசனை பண்ணோம். சம்பாதிச்சது ஒரு பக்கம் இல்லாமல் திருப்பி 1 கோடி கொடுத்துவாங்கன்னா பல கோடிக்கு அவன் பிளான் பண்ணுறான்னு அர்த்தம். அப்போ யார் இதெல்லாம் தூண்டுறது? அரசாங்கம் தான். நான் சொல்கிறேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் கெட்டு போகிறதுக்கு காரணமே அரசியல்வாதிகள் தான். முன்னேறு சரியா இருந்தால் பின்னேறு சரியா வரும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அதுபோல் மேலே இருக்கிறவன்லாம் கரெக்டாக இருந்தானா கீழே இருக்கவங்களாம் கரெக்டாக இருந்து வாய்ப்பு இருக்குது. மேலே இருக்கிறவங்க எல்லாம் தவறு செய்கிறவர்கள். ஸோ அதனால் அந்த தவறு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது கல்வித்துறையிலும் இருக்கிறது, சுகாதாரத்துறையிலும் இருக்கிறது, மின்சாரத்துறையிலும் இருக்கிறது. எந்த துறையிலும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு துறை கூட சும்மா விட்டு வைக்கல மக்கள். நம்ம ஆளுங்க பூந்து விளையாடுறாங்க, எல்லா துறையிலும் கொள்ள அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலும் சரி, ஒன்றியத்திலும் சரி இருக்கிற அரசுகள் இனி இருக்கக்கூடாது, வேற புதிய அரசுகள் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் மாறுவதற்கு நான் என்ன சொல்கிறேன் என்றால், அரசு மாற வேண்டும் என்ற குறிக்கோள் நமக்கு இல்லை. அந்த அரசை நடத்தி கொள்ளக்கூடிய மனிதர்கள் மாற வேண்டும் என்பதை தான் முதல் கோரிக்கையாக நம்ம வைக்கிறோம். அவரால் மாற முடியவில்லை என்றால் நம்ம அவரை மாற்றி விட வேண்டும். யார் மாற்ற வேண்டும்? மக்கள் ஓட்டு போடாத அவரை மாற்றணும். முதல்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். மக்கள் மாறுவதா இல்லையே, அவங்களுக்கு தானே மறுபடியும் போடுறாங்க. லஞ்சம் வாங்குறாங்க மக்களும். என்ன பண்ண சொல்றீங்க? லஞ்சம் வாங்குறவங்க போய் எப்படி போய் லஞ்சம் வாங்க போய் கேள்வி கேட்க முடியும்? இதுவும் நிறைய பிரச்சனை நான் பார்த்துருக்குறோம். ஒரு எலெக்ஷன் வந்து விட்டால் உடனே அந்த எம்எல்ஏ என்ன பண்ணுகிறார் என்றால், ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு என்று கொடுக்குறார். அதை வாங்கி கொண்டு எல்லாம் ஓட்டு போடுறாங்க. சரி, ஓட்டு போட அவரை ஜெயிக்க வச்சுறாங்க. ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மக்கள் போய் ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன், ஐயா எங்களுக்கு இந்த குறை இருக்குது, இதை செஞ்சு கொடுங்க. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம செஞ்சிடலாம், ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுமா, உனக்கு ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்றேன், அது போடுமா, கனெக்ஷன் வாங்கி இது போன்று ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அப்போ சொல்ல, நாங்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், நீங்கள் என்ன இப்படி கேட்குறேன்? ஓட்டு சும்மா போட்டியா? என்கிட்ட பணம் வாங்கி தானே ஓட்டு போட்டிருக்க, அதனால எனக்கு பணம் கொடுத்தா தான் என்னால் வேலை செய்ய முடியும் என்று தெளிவாக சொல்கிறார்கள். மக்களும் அதுக்கு தயாராகி விட்டார்கள். ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் உடனடியாக அவர் என்ன செய்கிறாருமா, சார் எந்த ஃபார்மாலிட்டியும் தான் பார்த்துக்கலாம் சார், இது மறைமுகமான கோடு வேர்டு, முன்னாடி எந்த ஃபார்மாலிட்டியும் தான் பண்ண. அப்போ எந்த ஃபார்மாலிட்டியும் தான் பண்ணலான்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கேட்குற பணம் தான் நான் கொடுத்துறேன்னு அர்த்தம். இது தேவையா? ஸோ ஆனால் மக்களிடத்திலும் இது தவறு இருக்கிறது. மக்களும்
நியாயமானவர்கள் அல்ல. மக்களிடத்திலும் ஏராளமான தவறு இருக்கிறது. அதனால் முதலில் திருந்த வேண்டியது யார் என்றால் மக்கள் தான். என்னுடைய தீர்ப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மக்கள் தான் திருந்த வேண்டும். மக்கள் திருந்து விட்டால் அரசியல்வாதிகள் தன்னால் திருந்து விடுவார்கள் என்பது தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தாக நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். இப்போ ஜிஎஸ்டி வந்து 2 வகையாக அதை வந்து வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது எப்படி, எந்தெந்த 2 வகை எப்படி சொல்கிறீங்க? என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள், அரிசி, மருந்து போன்ற சில பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே டேக்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய மாநில அரசு, பாரதிய ஜனதா அரசு அது என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் நம்ம வரி போட்டு கணத்தை புடுங்க முடியுன்ற ஒரு நோக்கத்தில் எல்லாத்துக்கும் வரி. அரிசிக்கு வரி, ஹோட்டலில் போய் 2 இட்லி சாப்பிட்டா அதுக்கு வரி, பாரில் போய் தண்ணி அடிச்சா அதுக்கு வரி, அது மாதிரி வரி 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 வரி, கரண்ட்டுக்கு வரி, ரோட்டுக்கு வரி, பில்டிங் கட்டினா அதுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி வரி வரின்னு ஒரு வரி விடாம தொழில் வரி, இது மாதிரி பலவிதமான வரிகள் வந்து. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மக்களுக்கு வந்து அவங்க தொழில் செய்வதற்கு வழிவகை வகுத்து கொடுக்க வேண்டியது மாநில அரசும் மத்திய அரசும் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணும். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, வெளிநாட்டிலிருந்து எல்லாரையும் அழைக்கிறார், வாருங்கள் எங்கள் நாட்டிற்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்க, எங்கள் தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எங்கேயோ இருக்கிறவங்களை வந்து கூப்பிட்றீங்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்களுக்கு, தொழிற்சாலை நடத்துபவர்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க? நான் கேட்குறேன், என்ன பண்ணீங்க? ஆனால் அவங்களுக்குலாம் இலவச மின்சாரம், இடம், அதுதான் நான் கேட்குறேன். அவங்களுக்கெல்லாம் இலவச மின்சாரம் கொடுக்குறீங்க, மலிவு விலையில் லேண்டை ஒப்படைக்கிறீங்க, தண்ணி ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தொழில் பண்ணவனுக்கு என்ன கொடுக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு தொழில் அதிபர் தான். இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருந்தேன்னா எஸ்எஸ்ஐன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு வச்சு, அதில் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சில சலுகைகள் உண்டு. என்ன சலுகைகள் நான் சொல்கிறேன் கேட்டுங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் ஒரு டெண்டர் வருதுன்னு சொல்லியாச்சுன்னா, அந்த டெண்டர் வந்து எடுக்கணும்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் பதிவு பண்ணியிருந்தா அந்த டெண்டர் ஃபார்ம் வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் அந்த டெண்டரை ஃபில் பண்ணி நம்ம கோட் பண்ணுறப்போ செக்யூரிட்டி டெபாசிட் கேட்பாங்க, அது ஃப்ரீ. 3வது என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, நம்ம மாநிலத்தில் கோட் பண்ண ஒருத்தரும் வெளி மாநில ஆந்திராவோ இல்லை கேரளாவிலே ஒருத்தர் கோட் பண்ணுறாருன்னா, அவர் கோட் பண்ண ப்ரைஸை விட 15% நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோட் பண்ணது தாசியாக இருந்தாலும் கூட அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற ஒரு கண்டிஷன்லாம் இருந்தது. ஸோ அதனால் வந்து அப்போ வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சது. தொழிலதிபர்கள் எல்லாம் நல்ல சாதாரண நிலவில் இருந்தவங்களாம் நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். நானும் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக தொழில் செய்தவன். அந்த 35 ஆண்டுகள் நான் செய்கிறப்போ ரொம்ப சிறு தொழில் தான் பண்ணேன். அப்புறம் தான் படிப்படியாக வளர்ந்து வந்தேன். இந்த சட்டங்கள்லாம் யார் மாற்றினது? யார் மாற்றினது? இருக்கிறவங்க தான் மாற்றிருக்காங்க. வேறு யார் மாற்ற? வெளியில இருந்தால் வந்து மாற்ற போகிறாங்க. தமிழக அரசு பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை மாற்றுறதுக்கு உரிமை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள். அரசுகள் ஆட்சி செய்திருக்கின்றன, எந்த அரசுன்னு கேட்குறேன் சார். இவங்க வந்து அவங்க மேலே பழிய போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு வந்து எங்களுக்கு இந்த மாதிரிலாம் சில கண்டிஷன் போட்டிருக்காங்க, அந்த கண்டிஷன் அடிப்படையில் நாங்கள் செய்ய வேண்டியிருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், மத்திய அரசு வந்து ஒரு ஆர்டரே போட்டதாக இருக்கட்டும், நீங்கள் ஏன் அதை ஒத்துக்கிறீங்க? மற்றதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ சண்டை போடுறீங்க? இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, நான் விட மாட்டேன், நான் இருக்கிறதெல்லாம் நடக்காதெல்லாம் பேசுகிறவங்க இதையே நீங்கள் கேட்கல. தொழிற்சாலை வளர்ச்சி அடைவது யாருக்காக? தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு தான் அது வருமானம் வரப்போகுது. சரிங்களா? அதை வந்து பண்ணவே இல்லை. 2வது இன்னொரு அதில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மக்கள் எல்லாம் தொழிலதிபர்லாம் என்ன இருக்கிறாங்கன்னா, லோக்கலில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை இவங்க வளர்ச்சி அடிச்சாங்கன்னா அதில் வந்து பணம் வாங்க முடியாது. இப்போ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இவங்க தொழிற்சாலை வைக்கிறப்போ இவங்க வந்து அவங்க கூட பார்ட்னர் ஆயிடுறாங்க. ஒரு தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா 40-60 75-25 ஒரு கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணதுனால இவங்களுடைய கொள்ளடிக்கிற பணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தொழிலதிபர்கிட்ட வந்து ஒரு பார்ட்னராக சேர்ந்து மறைமுகமான வருமானங்களை வந்து அவங்க ஈட்டுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து தொழிலதிபர்கள் சைடில் வந்து இருக்கு. காரணம் என்னன்னா, நான் வந்து அந்த தொழில் செய்யக்கூடிய அசோசியேஷனுடைய செக்ரட்டரியாக நான் இருந்திருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் தொழில் செய்யறோட செக்ரட்டரி நான் இருந்திருக்கேன். எங்களுடைய மீட்டிங்கில் வந்து பேசுகிறப்போ இந்த மாதிரி தகவல்லாம் அவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் இருக்குது, நீங்கள் தட்டி கேட்கக்கூடாதான்னு சொல்லி கேள்வி எங்களுக்கு வைக்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, லோக்கலில் இருக்கிற முக்கியத்துவம் கொடுங்க. என்ன பழைய மாதிரி அவங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுங்க. வெளிநாட்டிலேருந்து யாரும் வர வேணாம். அவன் என்ன பண்ணுவான், வெளிநாட்டில் வந்து இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் அதே போல் பொருளாதாரத்தெல்லாம் இங்கேருந்து சுரண்டி அவன் வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட போகிறான். என்ன அது உங்களுக்கு கொண்டு தான் லாபம், ஆனால் மக்களுக்கு பெரு நஷ்டம். நான் என்ன சொல்கிறேன், அவங்களெல்லாம் வர வைக்காதீங்க, அவங்களாம் தடுத்துருங்க. லோக்கலில் இருக்கக்கூடிய சிட்கோ இருக்குது, சிட்கோவில் நீங்களே வந்து எவ்வளோ எஸ்டேட் உருவாக்கிருக்கீங்க. அந்த எஸ்டேட் எல்லாம் நல்ல நிலைமையில் இயங்குதா? எத்தனை கம்பெனி மூடி இருக்கு? ஏன் அவனா மூடிட்டு போனான்? அவனுக்கு வரக்கூடிய நஷ்டத்தை வந்து அரசாங்கம் எந்த விதத்திலையும் கண்டுக்கிறது கிடையாது.
சார் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் சார். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறவன் அந்த தொழில் உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி ஒரு முதலீடை போட்டு அந்த தொழிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைகிறான் சார். அந்த வளர்ச்சி அடைகிற அவன் எத்தனை வருஷம் நடத்துகிறானோ அத்தனை வருஷம் பலவிதமான வரிகள் வசூல் பண்ணி கவர்மெண்ட் கொடுத்துட்றான். ஆனால் அந்த தொழில் செய்யக்கூடியவன் திடீர்னு ஒரு காலகட்டத்தில் இறந்து போயிட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு அரசாங்கம் என்ன கொடுக்குது? நான் கேட்குறேன், என்ன கொடுக்குறாங்க? ஒன்றுமே கிடையாது. அந்த குடும்பம் அம்போன்னு நிற்குது. ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சு வச்ச குடும்பம் ஓரளவு தத்தளிக்காம வந்துடும். ஒன்றுமே இல்லாதவ கடனை உடனே வாங்கி மாட்டின குடும்பம் நடுத்தெரு வருது. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு அவங்களுக்குலாம் ஒரு ஊக்கத்தை கொடுங்க. புது ஏரியா வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை வந்து ஆரம்பிங்க. அது கூட என்ன பண்ணதுமா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஆரம்பிக்கிறேன்னு ஒரு காரணத்தில் விவசாயி தலையிலெல்லாம் கையை வைக்கிறாங்க. விவசாய இடத்தெல்லாம் வந்து 300 ஏக்கர் 400 ஏக்கர் 500 ஏக்கர்னு சொல்லி கையகப்படுத்துகிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கையகப்படுத்துறது எப்படி படுத்த இடமா இருக்கணும்? யாரெல்லாம் அதிகமான இடம் வச்சுருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து கையகப்படுத்தணும். அதை முக்கியமாக யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால், ஒரு மினிஸ்டர்கிட்டையும் இன்னைக்கு 100 ஏக்கர் 200 ஏக்கர் குறையாம இருக்கு. அதெல்லாம் போய் கை வைக்கிறது இல்லை. அப்பாவி விவசாயிக்கு வந்து 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுக்கிறவன் போயிட்டு அவனை மொட்டையா 10 ஏக்கர் தூக்குனா அவன் எங்க போவான் பாவம்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? கொடுத்துட்டாங்கல்ல. என்ன பணத்தை கொடுக்குறீங்க? அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற பணம் தானே கொடுக்குறாங்க. இவன் கேட்குற பணம் கொடுக்கலையே. ₹1 ஒரு பொருளுக்கு வந்து அரசாங்கத்தில் இருக்குன்னா மார்க்கெட்டில் ₹3 விற்குது. இவங்க ₹3 கொடுக்குறாங்க, ₹1 தானே கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி உபரி நிலம் எடுங்கள், வாங்கி போட்டு வச்சு கிடக்கிறான் பாருங்க. இப்போ பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு கொடைநாடு எஸ்டேட்டுன்னு சொல்லி ஜெயலலிதா மாமா நாங்கள் எத்தனை ஏக்கர் அது என்ன பயன்? ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்காக அவ்வளோ ஏக்கரை வந்து ஒதுக்கப்பட்டு உபயோகப்படுத்தாமல் அது வைக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல ஒரு எஸ்டேட் போடுங்க. அது போல நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கும் ஏகப்பட்ட இடம் இருக்குது. அதெல்லாம் கண்காணிச்சு எடுத்தா போறோம். அதே போல ஒரு அமைச்சர்கிட்டையும் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான பணம் கொட்டி கிடக்கு. முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் எல்லா அமைச்சர் தான். இதுல தனியா வேற முன்னாள் இன்னாள் எல்லா அமைச்சரும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி பழகிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சம் கோடி கடன் இருக்குன்றாங்க. அதிமுக கொடுத்துட்டு போறப்போ 4.5 லட்சம் கோடி, இன்னைக்கு 7 லட்சம் கோடின்றாங்க. கிட்டத்தட்ட 4.5 ஒரு 7 எவ்வளவு ஆச்சு உங்களுக்கு? கிட்டத்தட்ட நான் கேட்கிறேன், இந்த கடன்லாம் யாருடைய தலையில வைக்க போறீங்க? மக்களுடைய தலையில் தான் நீங்க வைக்க போறீங்க. நான் என்ன சொல்றேன், மக்கள் தலையில வைக்கிறது பதிலா எல்லா அமைச்சர் தலையில வைங்க. ஒரு அமைச்சருக்கும் 1000 கோடி 5000 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கான். அவங்க கிட்ட இருந்தெல்லாம் புடுங்குனீங்கன்னா இந்த 7 லட்சம் கோடி வந்து ஈஸியா வந்து கடன் முடிஞ்சு போயிடும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஃப்ரீ ஆவாங்க. இதை செய்வார்களா? நான் கேட்கிறேன், தமிழ்நாடு முன்னேற்ற கழக சார்பாக கேட்கிறேன், இதை செய்வார்களா? இதை செய்யக்கூடிய துணிவு இருக்கிறதா? உண்மையாக மக்கள் பணி செய்யக்கூடிய எந்த தலைவராக இருந்தாலும் இதை செய்ய வேண்டும். செய்வதற்கு ரெடியா என்று நான் கேள்வியாக எழுப்புகிறேன். இது சம்பந்தமாக யாராவது என்னிடத்தில் வாதம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நான் ரெடி. நீங்க ரெடியா என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.